தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் ஆசீர்வதிக்கப்படும் விசுவாசத்தோடு ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கல் நீரையா. இந்த வேளையிலும் கூட ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். வசனத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. 45வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காய் சொல்லப்பட்டது, எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கோரேஸ் என்ற ராஜாவுக்காக சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். கோரேஸ் ராஜாவை குறித்து, அவனுடைய ராஜ்யபாரத்தை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அவன் எப்படி இருப்பான், என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே தேவனால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட, அவனுக்காக உரைக்கப்பட்ட, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்கள் சங்கீதத்தை வாசிச்சுட்டு போகிறது போல கிடையாது. இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. வேதத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. பல வருஷங்களுக்கு முன்பாக கோரேஸ் ராஜாவுக்காய் தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு கொண்டு இருந்த, ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை எடுக்கலாமா, என்ன செய்யலாம், என்ன சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அன்று தெளிவாய் திட்டமுமாய் அநேக காரியங்களை குறித்து இருதயத்தில் பேசினார். போய் சொல்லு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதைகள் கோணலாய் காணப்படுகிறது. சில நேரங்களிலே கோணலான பாதைகளிலே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். சில குடும்ப காரியங்களிலே சில கோணலான காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சரியாய் போய் கொண்டிருந்தாலும் சில காரியங்களிலே கோணல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கோணலான பாதைகளுக்கு முன்பாக நான் உனக்கு முன்னே போய் அந்த கோணலான வழிகளை நான் செவ்வையாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை வாக்கு தத்தமா தீர்க்க தரிசனமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களால சும்மா உட்கார முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்படின்னா ஒரு கோணல் இருக்கிறது வாழ்க்கையில. சில நேரங்களில் சில கோணங்கள்,
சில காரியங்களிலே டெசிஷன் எடுக்க முடியாதபடிக்கு நாம் போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கை பாதையில், நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், நம்முடைய பிஸ்னஸில், நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சில பாதைகளில் சில கோணல்கள் காணப்படுகிறது. ஆமென். அந்த கோணலை நாம் எப்படி சரி செய்வது, அந்த கோணலை எப்படி நேராக்குவது? ஹல்லேலூயா. ஆமென். நேராக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா முகம் நேராக பார்க்கும், கண்ணு மட்டும் என்ன செய்யும்? கோணையாக பார்க்கும். ஹல்லேலூயா. நேராக ஸ்ட்ரைட், நம்ம சொல்கிறோம்ல, இதை ஸ்ட்ரைட் பண்ணு, இந்த காரியத்தை நேராக்கு, இந்த காரியத்தை சரி செய், இந்த காரியத்தை ஸ்ட்ரைட்டாக பண்ணணும், நேராக பார்க்கணும். ஆமென். பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வட்டாரங்களில் பார்த்துருப்பீங்க. நேராக பார்க்க மாட்டாங்க. கண்ணெல்லாம் எங்கே பார்க்கும்? அங்கிட்டு பார்க்கும், இங்கிட்டு பார்க்கும், அங்கே பார்க்கும், இங்கே பார்க்கும். கண்ணு மட்டும் கோணையாக போகும். ஹல்லேலூயா. ஒரு நேர் பார்வை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஹல்லேலூயா. இந்த சைடாக பார்க்குற வேலையே ஆகாது. இல்லை சும்மா பார்த்தேன், இல்லை அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். உன் பார்வை நேராக இருக்கணும். நம்முடைய பார்வை நேராக காணப்பட வேண்டும். நம்முடைய பாதை கோணலான பாதையாக அல்ல, ஒரு நேரான பாதையாக நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். இந்த கோணலை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோணலான சர்ப்பத்தையே. ஆமென். அப்ப கோணல் எதற்கு கனெக்ட் ஆகுதுன்னா பிசாசுக்கு கனெக்ட் ஆகுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கோணலை பற்றி. இந்த கோணலான சர்ப்பத்தை அங்கே ஆண்டு 27:1 சொல்கிறார், கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் என்ன செய்வாரா? தண்டிப்பார். அப்பனா கோணலான சர்ப்பம். இந்த கோணல் பிசாசுக்கு, சர்ப்பம் எப்படி போகும்? நேராக போகுமா? கிடையாது. வளைஞ்சு 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 தான் போகும். கோணலாக தான் போகும். ஹல்லேலூயா. இந்த விஷம் நிறைந்த பாம்புகள் எல்லாம் வேகமாக கோணலாக தான் சரசரன்னு போகும். அப்படி இந்த கோணல் என்பது பிசாசை குறிக்கிறது, பிசாசினுடைய ஸ்வாபத்தை குறிக்கிறது, பிசாசினுடைய அடையாளத்தை குறிக்கிறது. இந்த கோணல் என்பது அங்கே வேதத்தில் வலு சர்ப்பம், கோணலான வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் என்பது பிசாசு. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில பாதைகள் கோணலா இருக்கிறது என்று சொன்னால், சில பாதைகள் இன்னும் நேராகல, சில காரியங்கள் கோணலும் ஆணலுமா இருக்கிறது என்று சொன்னால், அங்க யார் போயிட்டு இருக்கிறா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பாங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி போகிறாருன்னா நம்முடைய பாதை ஸ்ட்ரைட்டாக செவ்வையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாதையில் சில கோணல் மாணல்கள், சில க்ரூக்டு பிளேசஸ், க்ரூக்டு பேத் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நாம் அதை சரி செய்ய வேண்டும், அதை சரி பார்க்க வேண்டும். இன்றைக்கி அப்படிப்பட்ட கோணலான பாதைகளை செவ்வையாக்க தான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் அவர் முன்னாடி போகணும்னு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் வாழ்க்கையில எதெல்லாம் கோணலா இருக்கிறது, எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் தடையா இருக்கிறது, தடைப்பட்டு காணப்படுகிறது. சில காரியங்கள் ஓகே ஜெபிக்கிறோம், அது சரியா போகுது. சில காரியங்கள் மாத்திரம் தடையா இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை. இந்த வழியில போகலாமா வேண்டாமா, இந்த பாதை ஏன் இவ்வளவு கடினமா இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட காரியம் மட்டும் ஏன் தடையாகி நிற்கிறது? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கோணலான காரியங்களை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்னே போய் அதை செவ்வையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் நன்றா புரிஞ்சுக்கங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் கோணலா போயிட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் வழி மாறி போய் கொண்டு இருக்கிறதோ, எதெல்லாம் திசை மாறி போய் கொண்டு இருக்கிறதோ, சில காரியங்கள் எல்லாம் நேராக இல்லாம அது தடம் மாறி போய் கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் அந்த காரியங்களை எல்லாம் செவ்வையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என் வழியை அவர் செவ்வையாக்கணும், என் பாதையை அவர் செவ்வையாக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:25 பார்க்கிறோம், உன் கண்கள் நேராய் நோக்கப்படணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4:25 வாசிக்கலாம். நேராய் நோக்க கடவது, நேராய் நோக்க கடவது, உன் கன்னிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, செவ்வையாய் பார்க்க கடவது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் எப்படி இருக்கணுமா? நேராய் நோக்கப்பட்டு இருக்கணும். அங்க கோணல் இருக்கக்கூடாது, அங்க தடுமாற்றம் இருக்கக்கூடாது, அங்க தடைகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நேர்பார்வையான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஒரு ஸ்ட்ரைட் பாதையாக இருக்க வேண்டும், ஒரு நேரான பாதையாக இருக்க வேண்டும். அங்கே கோணல் சறுக்கல் வருகிறது என்று சொன்னால் கொஞ்சம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த கோணலை கர்த்தர் செவ்வையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கோணலை கர்த்தர் சரி செய்கிற தேவன். லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு சம்பவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். லூக்கா 3வது அதிகாரம். அங்கே யோவானுக்கு வனாந்தரத்திலே தேவனுடைய சத்தம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 3:4 வசனத்தை வாசிக்கலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். ஹல்லேலூயா. அது கீழே உள்ள வசனத்துல, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஹல்லேலூயா. இதே வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே சொல்லிட்டாரு, வனாந்தரத்தில் ஒரு சத்தம் உண்டாகும், யோவானி நிமித்தம் ஒரு சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இங்கே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே யோவானுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆமென். என் வாழ்க்கையில பள்ளம் இருக்குதா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலை போல குன்றுகள் போல இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். அதுக்கு கீழே என்ன போட்டிருக்குது? கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். கரடு முரடா இருக்குது சில நேரங்களில், என்ன பண்றதுனே தெரியல. இந்த கோணலானவைகளை கர்த்தர் சமமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கோணலாய் காணப்படுகிறது. வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? ஏன் இந்த பாதைகள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், என் வாழ்க்கையில் கோணலான பாதைகள் ஏதாவது இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகள் ஏதாவது போய்கொண்டு இருக்கிறதா? இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அவருடைய விருப்பம் இல்லாத, அவருடைய சித்தம் இல்லாத என்னவாக இருந்தாலும் சரி, என் வேலையாக இருந்தாலும் சரி, என் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன கோணலான பாதைகள் போய்கொண்டு இருக்கிறது, என்ன கோணலான காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டால் சொல்லுவோம், நம்ம ஆரம்பித்ததே கோணலாக தான் ஆரம்பித்தது, அது கோணலாவே போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பிச்சது கோணலா இருக்கலாம், ஆரம்பிச்சது வளைஞ்சு வளைஞ்சு போகலாம், ஆரம்பிச்சது ஒரு ஆசீர்வாதமே இல்லாம இருக்கலாம். கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன். உங்க முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். சில தடைகளை கர்த்தர் உழைத்து, சில கோணலும் கரடுமான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோவான் என்ன செய்கிறார்? வனாந்தரத்தில் அங்கே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அங்கே பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கோணலானவைகள் என்ன செய்யுமா? செவ்வையாக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா கோணலானவை செவ்வையாகணும் அப்படின்னா
என் பாதை சரி செய்யப்படணும் அப்படின்னா, என் பாதை நேராக்கப்படணும், என் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், சில கோணலும் கரடுமான சூழ்நிலைகள் மாறணும், சில தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாறணும், கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும், என் வாழ்க்கையில் இருக்கிற சில பள்ளங்கள் சரி செய்யப்படணும், சில கரடு முரடான பாதைகள் சரி செய்யப்படணும், என் கண்ணீரின் பாதைகள் சரி செய்யப்படணும், தோல்விகள் ஜெயமாக மாறணும் அப்படின்னா, அங்க அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என் வழி எதுக்கு, யாருக்கு நேரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கணும்? ஹல்லேலூயா. என் விருப்பத்தை வைத்து கொண்டு ஆண்டு முன்னாடி நான் ஆயத்தமாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தணும், என் வழியை அவருக்கு நேராக்க வேண்டும், அப்பொழுது கோணலானவைகள் செவ்வையாய் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வழியை அவருக்கு ஆயத்தப்படுத்துகிறோமா, இல்லை நம்முடைய வழியை நம்முடைய மனம் போன போக்கில் நம்முடைய வழியை போய் கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அடிக்கடி ஆப்சண்ட் ஆயிடுறோம், அடிக்கடி லீவ் எடுத்துடுறோம். ஹல்லேலூயா. ரீசன்ஸ் நிறைய நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய வழி கர்த்தருக்கு நேராக இருக்கும் பொழுது அந்த கோணலான பாதைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் வாழ்க்கையில் சில கோணல்கள், சில அற்புதங்களை ஏன் தடைப்பட்டு காணப்படுகிறது, சில குடும்பத்தை குறித்ததான சில காரியங்கள் ஏன் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது, அந்த இடத்துல கோணலான பாதைகள் போய்கொண்டு இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் நேரான ஒரு பாதைகள் காண முடியலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் சறுக்கலான பாதைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சில நேரங்களில் ஏன் பள்ளமான சூழ்நிலைகள், ஏன் கரடு முரடான அந்த கண்ணீரின் பாதைகளுக்குள்ள கடந்து செல்றோம்னா, கர்த்தருக்கு வழியை நம்ம ஆயத்தப்படுத்தாதனால தான். ஹல்லேலூயா. என் வழி கர்த்தருக்கு நேராக இருக்கும் பொழுது என் பாதையும் செவ்வையாய் மாறும். என் வழி கர்த்தருக்கு நேராக இல்லாத பொழுது அது கோணலான கரடு முரடான பாதையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். என் பாதையை அவருக்கு நேராக நான் செவ்வைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 59:8 வாசிக்கிறோம், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். வாசிக்கலாமா? ஏசாயா 59:8. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு நல்லா அழகாக சமாதானத்தோடு கொண்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு சம்பந்தமில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ள வரும், சம்பந்தமில்லாத சில தடைகள் உள்ள வரும், சம்பந்தமில்லாத எதிர்ப்புகள் உள்ள வரும், சம்பந்தமில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா செக் பண்ணி பார்க்கணும். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம பாதையை நம்மளே கோணலாக்குவோமா? நமக்கே நம்ம பாதையை கரடு முரடாக மாற்றிக்க முடியுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வழி கர்த்தருக்கு நேராக இல்லாத பட்சத்தில் தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம், தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஆமென். இன்றைக்கி நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் என்னைக்கும் தேவ சித்தத்துக்கு தேவன் காட்டுகிற வழிக்கு, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷன் காட்டுகிற வழி அல்ல, மனுஷன் கொடுக்கிற பாதை அல்ல, மனுஷன் உயர்த்தி விடுகிறது அல்ல, மனுஷன் கொடுக்கிறது அல்ல, தேவனுக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் தேவையில்லை, கர்த்தருடைய ஆலோசனை இருந்தால் போதும், கர்த்தருடைய வழிகாட்டுதல் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது என் பாதை செவ்வையாக மாறும். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டுருக்கிற பாதை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்துச்சுன்னா அடி பயங்கரமாக விழுகும். சில சறுக்கலான காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சில கோணலான பாதைகளுக்குள்ளாய் நாம் போகும் பொழுது சில விபரீதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், சில தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் அங்கே யோவான் சொல்றாரு ஜனங்களுக்கு, அப்பா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க.
அப்பொழுது உங்க பாதை செவ்வையாய் மாறும். ஹல்லேலூயா. என் வழி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகமாவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வழி மட்டும் எனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா சத்துரு கூட கிட்ட வந்துடுவான் சிநேகிதனா. ஆனால் நம்முடைய வழி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்துச்சுன்னா நல்லவன் கூட கெட்டவனா மாறிடுவான். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கோணலாய் காணப்படுகிறதோ அதை கர்த்தர் இந்த மாதத்திலே செவ்வையாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. சில தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் செவ்வையாய் மாற்றப் போகிறார். சில கோணலும் ஆணலுமாய் இருக்கிற ஒருவேளை ஆண்டவரே போகலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறதா வேண்டாமா, இதை நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு முன்பாக கோணலா காணப்படும். சில காரியங்களுக்காக நீங்க முடிவெடுத்திருப்பீங்க, சில காரியங்களுக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீங்க, சில எதிர்காலத்தை குறித்து சில திட்டங்களை வைத்திருப்பீங்க. ஆனா எனக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் கோணலா இருக்கிறதே, என் பார்வைக்கு எல்லாம் மாறுபாடா தெரிகிறதே. இன்னைக்கு ஆண்டவர் அவரை விசுவாசித்து நீங்க அடியெடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கோணலான காரியங்களை கர்த்தர் செவ்வையாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டை குறித்து குடும்பத்தை குறித்து நீங்கள் பிரயாசப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? ஆண்டவரே எல்லாம் எதிர்மாறாக இருக்கு ஆண்டவரே, ஒன்றும் சரியாக செட் ஆகி ஒன்றா வர்ற மாதிரி தெரியல ஆண்டவரே, என்ன செய்யறது ஆண்டவரே, எப்படி நடத்தி கொண்டு போகிறது ஆண்டவரே, எல்லாம் ஒரு மாதிரி அதது வழியில் போயிட்டுருக்கே. நான் ஒன்று நினச்சா இது ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு, நான் ஒரு காரியத்தை நினச்சா அது வேற மாதிரி போகுது, நான் இதை வானா அது வரமாட்டேது, நான் இதை செய்யணும்னு நினச்சா அதை என்னால் செய்ய முடியல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தடைகள், சில காரியங்கள் கைகூடி வரமாட்டேங்குதே அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் மாறுபாடா இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மாறாய் காணப்படுகிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு கோணலாய் காணப்படுகிறதோ, எந்தெந்த பாதைகள் எல்லாம் கரடு முரடாய் காணப்படுகிறதோ கர்த்தர் இந்த காலை வேளையில செவ்வையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல உங்க 2 கரங்களை தட்டுங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்க குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது. இனி மாறுபாடு இல்ல, இனி கரடு முரடு இல்ல, இனி அடி இல்ல, இனி கோணலான பாதை இல்ல. உன் பாதைகளை நான் செவ்வையாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது, ஆமென். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். 5வது வசனம், 6, 7, 8வது வசனம், 7வது வசனத்தில் அங்கே சொல்றாரு, அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு 8வது வசனத்தில் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன கர்த்தருக்கு வழியை, 2வது மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. யோசிக்கிறீங்க, நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசியாக நான் உட்கார்ந்துருக்கேன், ஆண்டுடைய பிள்ளையாக உட்கார்ந்துருக்கேன், இனி என்ன போய் மனம் திரும்புறது? ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். கர்த்தர் கனிகளை இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், சபைகளில் எதிர்பார்க்கிறார், குடும்பத்துக்குள்ளாக எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நமக்கு விரோதமாக தான் எல்லாம் போயிட்டுருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு சாதகம் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். அதுக்கு கீழே 9வது வசனத்தில் அங்கே சொல்றார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. கோடாரி எங்க வச்சிருக்கான்? மரங்களின் வேரருகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் என்னை விட அதிகமாக பார்த்துருப்பீங்க. மரத்துக்கு பக்கத்தில் என்ன கோடாரி அந்த வேர் பக்கத்தில் வைப்பாங்க. சரியாக என்ன செய்யுமா? வெட்டுறதுக்கா? இப்போல்லாம் அதில் மிஷினெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? மிஷினே எல்லாம் கட் பண்ணிடுது. ஹல்லேலூயா. மரங்களா. அன்னைக்கு யோவான் அங்கே சொல்கிறாரு வனாந்தரத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே. ஹல்லேலூயா. ஒரு வெட்டு தான் விழுந்துடும், மரம் சாஞ்சிடும். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் அதிக அழகாய் போடப்படுற, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. ஆண்டு ரெடியா கோடாரிய வச்சிருக்கிறார், அந்த வேர் அருகே ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
கனி கொடாத அந்த மரத்தை எல்லாம் ஒரே வெட்டு. அது என்ன செய்யுமா? எங்க போடப்படும்? சொல்ல மாட்டீங்களே. பேச பேச நீங்கள் வசனத்தையும் அப்பப்போ பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நான் அங்கே போய் பார்த்து சொல்கிறத விட நீங்களே சொல்லிடணும். ஹல்லேலூயா. அந்த கோடாரி மரத்தின் வேர் அருகே. அப்போ நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கணும். கனிகள் என்னென்ன நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியரில் வாசிக்கிறோம். நற்கிரியைகள், நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, அது மாத்திரமல்ல, அந்த கனிகள் மாத்திரமல்ல, நற்கிரியைகளாகிய கனிகளை தந்துன்னு ஒரு இடத்துல வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நான் கனிகளை என்னுடைய வாழ்க்கையில் தர வேண்டும். என்னென்ன கனி சொல்லுங்க? அவ்வளோதானா? வந்துருச்சா? எத்தனை வந்துருச்சு? 9 வந்துருச்சா? ஹல்லேலூயா. அன்பு, சாந்தம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இச்சையடக்கம், நற்குணம், அந்த 9ஐயும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்களில் அந்த மனம் திரும்பினா மாத்திர போதாது, அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம். நம்ம ஒரு செடி வைக்கிறோம், கொய்யா மரமே வைக்கிறோம், செடி வைக்கிறோன்னு விதை போடுறோன்னு வச்சுக்கோங்க. அது செடியாக வளர்ந்து மரமாக வருது. அது கொய்யா கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வெட்டிடுவோம். இடமாவது மிச்சமாகும், வேறு ஏதாவது போடலாம், வேறு ஏதாவது செடியாவது என்ன செய்யலாம். நம்ம உலகத்தில் ஒரு சாதாரண மரம், ஒரு சாதாரண செடி நமக்கு பூ கொடுக்கல, காய் கொடுக்கல, கனி கொடுக்கலன்னு சொன்ன உடனே அதை வெட்டி போட்டு வேற ஒன்று வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே. பரலோக தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ரட்சிப்பை கொடுத்து, அந்த மனம் திரும்புதலை கொடுத்து, அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து நம்ம கனி கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. நியாயமா? நியாயம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்படின்னா கனி கொடுக்கலன்னா என்ன செய்வார்? பிடிங்கி வெளியே போட்டுருவார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள கனி கொடுக்கலன்னா பிடிங்கி வெளியே போட்டுருவார். கோடாரியானது வேர் பக்கத்தில், மரத்தினுடைய வேர் பக்கத்தில் இருக்குது. ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு பார்ப்பார், கனி கொடுக்குறோமா, கனி கொடுக்குறோமா, கனி கொடுக்குறோமா, என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் சபைகளில் கர்த்தர் பார்க்கிறார். கனி கொடாத மரத்தை எல்லாம் ஆண்டவர் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா கனி கொடுக்கிறவர்களாய், ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாய், ஆவிக்குரிய காரியத்தில் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் என்ன செய்ய வேண்டும்? போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கோணலான பாதை செவ்வையாகணும்னா முதலாவது கர்த்தருக்கு வழியை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். 2வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கணும். ஆமே. நம்முடைய வீட்டில் நம்ம கனி கொடுக்குறோமா? நம்முடைய குடும்பத்தில் நாம் கனி கொடுக்குறோமா? ஹல்லேலூயா. ஆளுக்கு ஒவ்வொன்று. 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒவ்வொன்று யோசிக்கிறோம். குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேர் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறோம். அந்த கனிகள் உள்ள வரும் பொழுதுதான் அங்கே ஒரு மனம் வரும், ஒரே ஆவி வரும், ஒரே சிந்தை வரும். கர்த்தர் ஒரே இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் உங்கள் கணவர் சொல்லுவார். உங்கள் கணவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் நீங்களும் சொல்லுவீங்க. நீங்கள் 2 பேர் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் உங்கள் பிள்ளைகளும் நினைப்பாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி வரும்? இந்த ஒருமனம் எப்படி வரும்னா, கனிகள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கனிகள் இருக்கும் பொழுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பொறுமை, இதெல்லாம் நற்குணம், விசுவாசம், இது எல்லாமே இந்த கனிகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு காலும் கோணலான பாதைகள் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த பாதை செவ்வையாய் மாறும். அந்த பாதை தேவனுக்கு நேராய் மாறும். அந்த பாதை பரலோகத்துக்கு நேராய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஒரு மனதுக்கு நான் எங்கே போக? அவர் ஒன்று நினைக்கிறாரு, நான் ஒன்று நினைக்கிறேன். என் பிள்ளை ஒன்று நினைக்குது, நான் ஒன்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குவார். ஒரு மனதுக்கு வரலையா? உட்காந்து முழங்கால் போட்டு ஜோமுனுங்க, கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற சில காரியங்கள் மாறலைன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால் படியிட்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கோணலான பாதைகளை எல்லாம் அவர் செவ்வையாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அங்கே யோவான் ஸ்நானகன் அங்கே பேசி கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை அங்கே கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஜனங்கள்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அங்கே ஒரு 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. பார்த்துருவோமா அந்த 3 விதமான ஜனங்களை குறித்து? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப யார் கேட்கிறா? ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு கீழே அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கிருபையை தான் பெற்றிருப்பாங்க. ஆமென். இங்கே ஜனங்கள் கேட்குறாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்படணும், கோணலானதெல்லாம் என் வாழ்க்கையில் சரி செய்யப்படணும், கரடானதெல்லாம் சமமாகணும். என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? 2 அங்கிகளை இருக்கிறவன் கொடுக்கணும், இன்னொன்று 2மே என்ன செய்கிறது? கொடுக்கறது. ஹல்லேலூயா. அப்போ என் பாதையில், என் வாழ்க்கையில் கோணலான காரியங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு 2 3 கை தான் ஆமேன்னு சொல்லியிருக்கு? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் கிவிங் பர்சனாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கங்க. ஹல்லேலூயா. எந்த காரியம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு கொடுக்கணும்னு உங்கள் இருதயத்தில் பேசுகிறாரோ நீங்கள் அது உங்கள் பர்சனல். ஹல்லேலூயா. அப்படின்னா என் வாழ்க்கையில் கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 அங்கி இருந்துச்சுன்னா ஒன்றை கொடுக்கணும். கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சுன்னா கொடுத்தாதான் புது ட்ரெஸ்ஸை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆகாரம் இல்லையா வழியில், எனக்கு என்னன்னு விட்டுறக்கூடாது. உங்கள் கரங்களில் இருக்கிற சில காரியங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆகாரத்தை வாங்கி தர வேண்டும், ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமாக உலக பிரகாரமான ஜனங்களே மனித நேயத்தின் நிமித்தம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் ஏவுகிறாரோ, எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டுமோ கொடுத்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் ஏன் தடை அப்படின்னா சில காரியங்களிலே நாம் உண்மையாய் இல்லாததினாலே. ஹல்லேலூயா. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில காரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க, ரொம்ப கடினமாக இருக்குது. ஹல்லேலூயா. இருதய கடினமாக இருந்துச்சுன்னா பாதையும் கோணலாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. என் பாதை செவ்வையாக மாறணும், என் வாழ்க்கையில் சில காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கிவிங் பர்சனாக இருக்க வேண்டும். கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும், கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக, தரிசனத்திற்காய், எழுப்புதலுக்காய், ஊழியத்துக்காய், இந்த தேசம் கட்டப்படுவதற்காய் என்னை நான் முதலாவது கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பாய் நான் கொடுக்க வேண்டும், சாட்சியாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல உங்களை கொடுத்துட்டீங்கன்னாவே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். முதல்ல நம்மளை பரிபூர்ணமாக ஃபுல்லாக முழுமையா, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, ஆமென், நம்மளை நம்ம முழுமையாக கொடுக்காததுனால தான் சில பாதைகள் கோணலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்றைக்கு நம்மை நாம் முழுமையாய் அவருக்கு கொடுக்கிறோமோ, நம்மை முழுமையாய் அவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாதை செவ்வையாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி இன்னும் சில காரியங்கள் எல்லாம் இருக்குது. என்னை முழுசாக அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவங்கள் ஃபோனில், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நான் வேலை செய்கிற ஸ்தலங்களில் சில பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அப்படி என்னை நான் முதலாவது ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காரியங்கள் எல்லாம் யாரும் சொல்லாமே நம்ம கிவிங் பர்சனாக மாறிடுவோம். ஹல்லேலூயா.
ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை மாற்றி நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னா நாம் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நான் வாங்குற பர்சன் அல்ல, நான் வாங்குற நபர் அல்ல, நான் கொடுக்கிற நபர். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்திலே உண்மையாய் உள்ளவன அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிற தேவன். கொஞ்சத்துல நான் அவருக்காய் கொடுக்கும் பொழுது அநேகத்தின் மேலே கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா என் கோணல் மாறணும்னா முதலாவது ஒரு ஆசீர்வாதம், என் கோணலை ஆண்டவர் மாற்றணும்னா நான் கிவிங் பர்சனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு கேட்டகரி ஒரு ஜனங்க பாருங்க. முதலாவது ஜனங்கள், நல்லா நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது யார் கேட்குறா அப்படின்னா ஆயக்காரன். ஹல்லேலூயா. 12வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போதும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்குறோம். முதலாவது ஜனங்கள், காமன் பீப்புள்ஸ். ரெண்டாவது ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் ஞானஸ்தானம் பெற வரும் பொழுது அவங்க கேட்குறாங்க. எதை கேட்டுட்டு சொல்கிறாங்க? மேலே 3, 4, 5 வசனங்களை வாசிச்சோம் இல்லையா? 8வது வசனம், 9வது வசனம், இதெல்லாம் யோவான் சொல்கிறத கேட்டுட்டு ஆயக்காரரும் வர்றாங்க ஞானஸ்தானம் எடுக்க. இந்த ஆயக்காரர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும், பாதையை செவ்வையாக்கணும், இந்த கோணலானதெல்லாம் சரியாகணும். இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும். ஹல்லேலூயா. அநியாயமாய் சில காரியங்களை வஞ்சிக்க கூடாது. ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதன்படி தான் நாம் செய்ய வேண்டும். அதன்படி தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சு கொள்ள வேண்டும். அதன்படி தான் அவர்கள் ஆயக்காரர் என்ன செய்வாங்க தெரியுமா? அளவுக்கு அதிகமாக என்ன செய்வாங்க? ஆயக்காரரும் வரி வசூலிக்கிறவர்கள், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இவர்கள் என்ன செய்வாங்க? ஜனங்களிடத்தில் அநியாயமாய் வாங்குகிறவர்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கிட்டே நம்ம போட்டி போட்டு சண்டை போடணும், அநியாயமாக யாருடைய பொருளையை அபகரிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆயக்காரருக்கு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்க. ஆமாம். குடும்பத்தில் அதிகமாக எதையும் வாங்காதீங்க. வருமானத்துக்கு மிஞ்சின காரியங்களை வாங்காதீங்க. வருமானத்துக்கு மிஞ்சின காரியங்களை வீணாக செலவு செய்யாதீங்க. தேவையில்லாத அத்தியாவசிய பொருட்களை வாங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வட்டிக்கு விடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயமாக வாங்குவாங்க, அநியாயமாக வட்டி வாங்குவாங்க, அநியாயமாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். ஏன் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கோணலாக இருக்குது தெரியுங்களா? இதுதான் அநியாயமாய் ஜனங்களிடத்தில் வாங்குகிறவர்கள், இந்த ஃபைனான்ஸ் நடத்துகிறவர்கள். மற்ற இந்த உலகத்தில் நம்ம அநேகரை பார்க்குறோம். கடன் ஒரு நபரிடத்தில் வாங்குகிறோம், திருப்பி என்ன செய்கிறாங்க? வட்டியோடு கட்டணுன்றாங்க. அநியாயமாய் வாங்குகிறது, இதெல்லாம் அதிகமாய் வாங்குகிறது, ஜனங்களை ஏமாற்றுகிறது. உலகத்தாருடைய சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கி கிறிஸ்தவ பிள்ளைகளையே வட்டிக்கு விடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறாங்க. இதெல்லாம் அநியாயமாய் செய்கிற காரியங்கள், அதிகமாய் வாங்குகிற காரியங்கள். கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி வாங்குவாங்களா யாராவது? எக்ஸ்ட்ரா 5%, 3%, 10% வட்டி போட்டு தான் வட்டி குட்டி எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கோணலாகவும் மாறுபாடாகவும் கரடாகவும் இருக்குது. அவர்கள் எவ்வளவு தான் சம்பாதித்தாலோ, எவ்வளவு தான் வட்டிக்கு விட்டாலோ, எவ்வளவு தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலோ, அவர்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சமாதானம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர்களுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களை அவர்கள் சந்திப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நேராக இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ள கோணலான பாதைகளுக்குள்ளாதான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அதான் யோவான்கிட்ட வந்து ஆயக்காரர் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஞானஸ்தானம் பெறணும். ஆமென். அவர்களுக்கு யோவான் சொல்கிறாரு, அதிகமாக என்ன செய்யாதீங்க? வாங்காதீங்க. அதுக்கு இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. 14வது போர் சேவகர். ஹல்லேலூயா.
இவங்களுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கும், எவ்வளவு அதிகாரம் இருக்கும். அன்னைக்கு யூதர்கள் நாட்களில் இந்த போர் சேவகர்கள், தளபதிகள், படைத்தளபதிகள், இவர்களெல்லாம் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் கொண்டு போய் ஜெயிலில் போடுறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போர் சேவகர்கள், அது கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14வது வசனம். போர் சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது ஒரு கேட்டகரி கேட்குறாங்க. முதலாவது ஜனங்கள், ரெண்டாவது ஆயக்காரர், மூன்றாவது போர் சேவகர் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். போதும். ஹல்லேலூயா. உங்கள் சம்பளமே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வருமானம் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சமாதானத்தோடு நிம்மதியோடு நம்மளை வைச்சிருக்கிறாரே, அது போதும். ஹல்லேலூயா. ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமல், ஒருவன் மீது பொய் குற்றம் சாட்டாமல். ஹல்லேலூயா. பொய் குற்றம் இன்னைக்கு உலகத்தில் இதெல்லாம் நிறைய இருக்குது. இடுக்கண் செய்கிறதுனா என்ன? நம்ம பாஷையில் சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம், மற்றவனுக்கு தீங்கு. கிறிஸ்தவ பிள்ளைங்களே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற யூத ஜனங்களுக்கு தான் அன்னைக்கு யோவான் பேசுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, கர்த்தருக்கு வெளியே ஆயத்தப்படுத்துங்கன்னு ஸ்டார்ட் பண்ணுறார். கர்த்தருடைய சத்தம் அங்கே வனாந்தரத்தில் தொனித்தது யோவானை கொண்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும். ஆமென். இன்னைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்காக யாராவது மேலே பொய் குற்றம், தப்பே இல்லாத ஒரு ஆளுக்கு தண்டனை, தவறே செய்யாத ஒரு நபருக்கு தண்டனை. ஹல்லேலூயா. இடுக்கண் செய்கிறது சிலருக்கு தீமைகளை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு தீமை செய்தாலோ கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் பாதை நேராக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு, என் வழி செவ்வையாக இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு முன்பாக எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு இடுக்கண் செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார். செய்வினையே வச்சாலும் அது அவங்களுக்கு தான் பலிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. என் வழி, என் பாதை ஆண்டவருக்கு முன்பாய் சரியாய் இருக்கும் பொழுது, நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் எழும்பினாலும் அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பேசுகிறோம்? அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, ஏதோ செய்வினை வச்சுருக்காங்க போல். அதை முதல்ல நம்ம நம்பலாமா? அவங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல நம்பலாமா? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ வச்சிருப்பாங்க போலங்க. கிறிஸ்தவ வாயிலேருந்து முதல்ல அது வரவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீங்களோ, அன்னைக்கே சிலுவையில் சாபங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையில் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இவங்க எழும்புறாங்க, அவங்க எழும்புறாங்க, இவங்க பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட்ட அவனுக்கு தான் பிரச்சனை, எழும்புனா அவனுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வந்தா 7 வழியாய் கர்த்தர் துரத்த போதுமானவராக, வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு வழியில வந்து 7 வழியில ஓடி போயிடுவான். இங்க பிரச்சனையே நம்ம வாயின் வார்த்தைகள்ல தான் பிரச்சனை. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்க அப்படி சொல்கிறாங்க, இது நடக்கவே நடக்காது போல, இப்படி படுறாங்க, அப்படி படுறாங்க. உங்கள் மேலே ஒருத்தர் கண்ணாக இருக்கிறாங்களா, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அந்த கண்ணை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. வன்கண்ணை பிடுங்கிடுவார். பொறாமையை ஆண்டவர் எடுத்து போடுவார். அவர்களை காட்டிலும் உங்களை மேலே ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எவர்கள் கூடுகிறார்களோ, ஹல்லேலூயா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள், கர்த்தர் யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சில நபர்கள் கூடுகிறார்கள், அவர்களை உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தெரியாமலேயே சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க.
உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் அருகில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் காலின் கீழாக கர்த்தர் கொண்டு வருவார். பொறாமை மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியாம சில டெசிஷன் எடுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாம சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து சில காரியங்களை அவர்கள் செய்கிறாங்க. அவர்களை கர்த்தர் உங்க பட்சத்துல கொண்டு வருவார். உங்களுக்கு முன்பாக கோணலை உண்டாக்குகிறவன, கோணலை ஏற்படுத்துகிறவன கர்த்தர் உங்க பட்சத்துல கொண்டு வருவார். உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். உன் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடுக்கண் செய்யாமலும் பொய் சாட்சி பொய் குற்றம் சாட்டாமலும் போதும் என்கிற மனதுடன். ஹல்லேலூயா. மனுஷங்களுக்கு என்னைக்கு தான் போதும்னு மனசு வந்திருக்கு? போதும் என்கிற மனதுடன் கூடிய மிகுந்த, அதுதான் ஆதாயம். அதிகமாக சம்பாதிக்கிறது நிமித்தம் ஆதாயம் கிடையாது. அதிகமாக சேர்க்கிறது நிமித்தம் ஆதாயம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிறது போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்குறப்ப ஆண்டவர், நான் கடந்த நாட்களில் ஆண்டவருக்கு அதுதான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்கப்பா, நல்ல 3 வேளை சாப்பாடு கொடுக்குறீங்க, நடத்துகிறீங்க, வாகனத்தை கொடுத்துருக்குறீங்க, ஊழியம் செய்ய கிருபை கொடுத்துருக்குறீங்க, மற்ற எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம ஒரு நாள் செவி சாய்ச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்தா கவலைப்படாதீங்க. சில காரியங்களை குறித்து, ஃபேமிலியை குறித்தா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். உங்களுக்காக செவ்வையான பாதைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் ஹல்லேலூயா வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சில கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையா மாத்த போறோன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. யார் விரோதமா எழுந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் பாதையை செவ்வையாய் மாற்றுவார். சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியது 2 தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இந்த 3 நபரை குறித்து நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. கோணலான பாதை செவ்வையாகணும் அப்படின்னா இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நான் சரி செய்யப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் போய் சரி செய்யணும்னு அவசியம் அல்ல. உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற கோணலான கரடு முரடான பாதைகளை அவர் உங்களுக்கு முன்பாக போய் சரி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அதுக்காக அவர் போகிறார்ல, அவர் போய் சரி பண்ணட்டும் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இதை மாத்திரம் பண்ணால் போதும். யாரு கூட வம்புக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, யாரு கூட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, யாரு கூட வாக்குவாதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரே, இதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், சில காரியங்கள் தடைபட்டு காணப்படுகிறதேன்னு நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவங்க பாதைகளை நீங்கள் அவருக்கு நேராய் மாற்றும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வாட்டுக்கும் அவர்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவர் மீது கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதையை உண்டாக்குவான்னு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து எகிப்திலிருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்தது போல எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் கிளம்பும் போது ஆண்டவர் அவர்களை நடத்தி சென்றார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து சென்றார். மேக ஸ்தம்பத்தினாலோ அக்கினி ஸ்தம்பத்தினாலோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்ற அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு முன்பாய், உங்க வாழ்க்கைக்கு முன்பாய், உங்க வேலைக்கு முன்பாய், உங்க தனிப்பட்ட பிசினஸ்க்கு முன்பாய், உங்க எதிர்காலத்துக்கு முன்பாய் மேக ஸ்தம்பத்தினாலோ அக்கினி ஸ்தம்பத்தினாலோ அவர் கடந்து செல்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார்.
மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் சொன்னால் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் தூரம் பிரயாணப்படுறாங்க, அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அடுத்து ஆண்டவர் சொன்னாதான் கிளம்பணும். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக எழும்புனாதான் நாங்கள் செல்லணும். இன்றைக்கு அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறது. ஹல்லேலூயா. அந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அதே மேக ஸ்தம்பம், அதே அக்கினி ஸ்தம்பம், அதே தேவன் எப்படி வனாந்தரத்திலே நடத்தினாரோ அவர்களுக்கு முன்பாக ஒருவேளை ராஜாக்கள் வந்திருக்கலாம், எதிரிகள் வந்திருக்கலாம், கோணலான பாதைகள் இருந்திருக்கலாம், கரடான பாதைகள் இருந்திருக்கலாம். அந்த பாதைகளின் நடுவாய் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி சென்றாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? அவர் என்னை நடத்தி செல்லுவார், அவர் என்னை நடத்தி செல்ல போகிறார். என் முன்னாடி இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். இந்த வீக்ல நான் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த வீக்ல, இந்த வீக் எண்ட்ல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற சில கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வையாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நின்று அப்பாவை பார்த்து எல்லா கண்களும் மூடி ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வழியை உமக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் ஐயா. ஓ சந்தரதனா கரபனமா ஓ ரிமேனா சந்தரிபா கரபலபா ரிதே கராசந்தரி ரிதே எல்லா வாய்களை திறப்பமா. கொஞ்ச நேரம் எல்லா அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில பேசுங்க, அவருடைய நாமத்தை துதிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து துதிகளை ஏறெடுப்போமா. எல்லா நாவுகளும் துதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க, துதிங்க, துதிங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் அவர் நான் வந்து இருப்பேன்னு சொல்றாரு. அவர்கள் நடுவில் வாசம் செய்வேன்னு சொல்றாரு. இந்த வேளையில கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர்னால அதை உணர முடிகிறது? கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் வாழ்க்கையில இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் இடைபடுகிற ஒரு நேரம் இது, கர்த்தர் பேசுகிற ஒரு நேரம் இது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணலை செவ்வையாய் மாற்றுகிற ஒரு நேரம் இது. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க? ரீமானா சந்தரியா கரபோ ரீதே கரமானா லீ சந்தரியா கரபோ. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ரீமேனா ரிமானா ஷே ரீகேரா மௌஷந்தரோ ரீதே கரமோ சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது. மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையை குறித்து நீ சோர்ந்து போகாதே. கோணலான பாதைகளை குறித்து நீ சோர்ந்து போகாதே. கரடு முரடான பாதைகளை குறித்து நீ சோர்ந்து போகாதே. நான் உனக்கு முன்னே போய் அந்த கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லமை உள்ளவர். ரிமேனா தானா கரானா ரிஷந்தர் யாகரபோ ரிதே கரானா லிஷந்தர் யாகரபோ. கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க இந்த காலை வேளையில? ஷதரை கரபோ. அருமையான சகோதரனே, சந்தர் யாகரபோ, உன் பாதையில காணப்படுகிற எல்லா கோணலானவைகளை நான் செவ்வையாக்க வல்லமை உள்ளவர். ரிமேனா ஷதரா கரமௌதகரா ரிதே கரமௌ சந்தரி ரிதே கரலா ரிதா கரமோ லிஷந்தரி மனஹோ ரிகரமோ லிஷந்தரி யாகரமோ ரிதே கரதானா. எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரே, இந்த நாளில இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கோரேசுக்கு கொடுத்த வார்த்தை. ஷபபபபரதனா ஹரதனமா ரினானா சந்தரியா கரபௌஹரமா ரிதே கரலா சந்தரிபா கரபலபா ரிதேனா சந்தரிமி கரபஹதனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. thank you lord. ஓ எத்தனை பேர் வாய்களை திறந்தவரை ஓ துதித்து கொண்டே இருக்கிறீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துகிறவர், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துகிறவர். ஒரு வேளை சொல்லலாம், தெரியல ஆண்டவரே, ஓ எனக்கு தெரியல, நான் போயிட்டு இருக்கிற பாதை எனக்கு தெரியல, நான் போய்கொண்டு இருக்கிற பாதை எனக்கு தெரியல. ஹalleluya. ஒருவேளை அநேகர் இருதயத்தில் சொல்லலாம், இந்த பாதையின் ஊடாய் நான் கடந்து செல்லுகிறேனே, இந்த கரடு முரடான வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஒரு நேரான ஒரு நேர்பார்வை இல்லை. என் வாழ்க்கையில் என் பாதை சில நேரங்களில் தடம் புரண்டு காணப்படுகிறது. என் பாதையில் சில முட்கள், என் பாதையில் சில வேலிகள், நான் தாண்டி போகாதபடிக்கு, கடந்து செல்ல முடியாதபடிக்கு சில வேலிகள் என்னுடைய வாழ்க்கையில். ஓ சாந்தாராதனா கரபௌதகரா ரீச்சே கரனா சந்தலியா கரபலபா. யார் வாயு சும்மா இருக்கக்கூடாது, எல்லாரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறா. ஓ ஷஹரே மனஹதனமா. ஆண்டவரே, நான் எப்படி கடந்து செல்வது ஆண்டவரே, நான் எப்படி கடந்து போவது ஆண்டவரே. அது முட்களாயிருந்தாலோ, வேலிகளாயிருந்தாலோ, கரடு முரடாயிருந்தாலோ, ஓ கோணலாயிருந்தாலோ, அந்த பாதையில உனக்கு முன்பாய் அவர் செல்லுகிறபடியால் அந்த கோணலான பாதைகளை ஓ கர்த்தர் சுவையாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஓ ஷேபாபாபாராதனா கரமலதியா கரபலவா. அநேகருடைய இருதயத்தில் என்ன கவலை தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே இந்த பாதையில செல்லுவது, நான் எப்படி ஆண்டவரே இந்த பாதையில கடந்து போவது, நான் எப்படி ஆண்டவரே வாழ்க்கையில் இந்த பாதையில கடந்து போகிறது. அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அவர் உனக்கு முன்னே செல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் உனக்கு முன்னே செல்லுகிறவராய் இருக்கிறார். ஓ தைரியத்தோடு, ஓ கம்பீரத்தோடு, ஓ சத்தத்தோடு, ஓ துதியோடு அந்த பாதையில நீ கடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓ ஷேபராதனா கரமலதியா கரபலபா ரீதே கரனா சந்தரி பாக்கரபா ரீதே கர மௌசந்தரே ரிதா கர மௌஷே ரிமலோகதன்யா ரிஷே கரமா கரபலபா ரீதே கரமா லிசந்தரி ஆக்கரபோ ரீதே கர மௌசந்தரி. சில நேரங்களில் சந்தேகம், ஆண்டவரே நான் போறதா வேண்டாமா, நான் போகிறதா வேண்டாமா, ஆண்டவரே இந்த பாதையில் நான் கடந்து செல்லுகிறதா வேண்டாமா. ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலை நான் செவ்வையாய் மாற்றுகிறேன், கோணலை நான் செவ்வையாய் மாற்றுகிறேன். ஓ அவிசுவாசியாயிராதபடிக்கு, ஓ சந்தேகப்படாமல், ஓ விசுவாசியாயிரு. ஓ நான் கோணலை செவ்வையாய் மாற்றுகிறேன். ஓ சந்தாராதனா கரபௌதகனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, அப்பாவை மகிமைப்படுத்துவோமா. ஓ ரிமேனா சந்தரிமா.